நண்பர்களே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சுவையான மோர் குழம்பு எப்படி செய்து தான் பார்க்க போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கப்பில் தயிர் எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 தக்காளி 2 வெங்காயம் நல்லா பொரியாக நறுக்கி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் 4 பச்சை மிளகா, அப்புறம் பூண்டு, கருவேப்பிலை. இது எப்படி செய்து பார்ப்போம் வாங்க. அதுக்கப்புறம் அடுப்பில் வானலில் வச்சுட்டு ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா பொருளையும் சேர்த்துக்கிட்டு ஒரு 2 அல்லது 3 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். ஒரு 2 அல்லது 3 நிமிஷம் நல்லா இதை வதக்கி எடுத்துக்கணும். நல்லா அந்த கோல்டன் கலரில் வர வழியே வெங்காயம் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க ஒரு கப்பில் அந்த தயிரை சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். இன்னும் சுவையான மோர் குழம்பு ரெடி நண்பர்களே. இதை நம்ம ஒரு கப்பில் மாற்றிக்கலாம். மோர் குழம்பு ரெடி நண்பர்களே. மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுறேங்க. ஃபுல் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.